ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஒரு சூப்பராக ஒரு 20 நிமிஷத்தில் ஒரு ஃபேஷியல் எப்படி பண்ணலாம் வீட்டில் இருக்க பொருள் வச்சு அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோ. நீங்கள் இப்போ வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த வீடியோ என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. நம்ம ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்க்ரப்பர் ரெடி பண்ணி வச்சிடலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, அதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறேன். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் காஃபி தூள் எடுத்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த சுகர் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகணும், அதுக்கப்புறம் நம்ம ஃபேஷியல் ப்ராசஸ் பார்த்துடலாம். இப்போ ஃபேஷியலுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்து பண்ணலாம். நான் வந்து நல்லா காய்ச்சாத பாலில் நல்லா ஃபேஸை தொடச்சி எடுத்துக்கிறேன். இந்த காய்ச்சாத பாலில் டெய்லியுமே வந்து நீங்கள் ஃபேஸை தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னா ஃபேஸ் ரொம்ப நல்லா ப்ரைட்டாக இருக்கும். நம்ம வந்து ரொம்ப ஒர்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது ஃபேஸை அப்படிங்கும்போது இந்த பச்சை பாலில் க்ளீன் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கிளென்சிங்க்கு அப்புறம் நம்ம ஸ்க்ரப்பர் தான் ஆல்ரெடி ஸ்க்ரப்பர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது ஓரளவுக்கு மெல்ட் ஆகிடுச்சு சுகர்லாம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 to 8 நிமிஷம் நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துருங்க. கண்ணுக்கு கீழே, அந்த வாய்க்கிட்டலாம் நம்ம பிளாக்காக இருக்குது, அந்த மூக்குக்கிட்டலாம் இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு மசாஜ், நல்ல ஒரு மைல்டான ஒரு மசாஜ் கொடுத்துக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி தான் ஸ்க்ரப் பண்ணணும்னு இல்லை, மைல்டாக பண்ணும்போதே நமக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். நல்ல ஒரு மசாஜிங் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த காஃபி தூள், இந்த சுகர்லாம் நல்லா ஸ்க்ரப் பண்ணி ஃபேஸில் இருக்கிற அழுக்கு, அந்த பிளாக்ஸ் எல்லாமே எடுத்துரும். இப்போ நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இதுக்கே வந்து ஃபேஸ் வந்து நல்ல ஒரு பளிச்சுன்னு இருக்குது. அந்த அழுக்கெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம இதுக்கான ஒரு பேக் போட்டுடலாம். ஃபைனலாக பேக்குக்கு நான் வந்து கடலை மாவு எடுத்துருக்கேன். கடலை மாவு வந்து நம்ம ஃபேஸ்க்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் போட்டிருக்கேன். எனக்கு மஞ்சள் கொஞ்சம் பிடிக்காது, நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் காஃபி தூள், அதுக்கப்புறம் தேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு, தயிர் 1 டேபிள் ஸ்பூன், அது தேவையான அளவு சேர்த்துக்கலாம். தயிர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நம்ம நல்லா சேர்த்து ஒரு நல்ல பேஸ்ட்டு மாதிரி நல்ல ஒரு கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் அந்த கலந்த பேக்கை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பார்லர் போய் ஒரு அரை மணி நேரம் 20 நிமிஷம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி ஒரு ஃபேஷியல் பண்ணாமல் இன்ஸ்டாவாக 20 நிமிஷத்தில் நம்ம ஒரு ஃபேஷியல் பண்ணி முடிச்சிடலாம். இந்த கஸ்தூரி மஞ்சள், இந்த கடலை மாவெல்லாம் நம்ம வந்து ரொம்ப நல்லா பிரைட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சூப்பரான ஒரு பேக்கு தான். நம்ம வந்து எப்போவுமே வந்து ஒரு க்ளீனப் பண்ணிவிட்டு இந்த பேக் டேரெக்டாக போட்டாலுமே நம்ம நல்ல ஒரு பிரைட்டாக இருப்போம். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு போட்டதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஃபேஷியல் மெத்தடாக இது பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நான் அது கழுவிட்டு வந்துட்டேன். கழுவுனதுக்கப்புறம் ஃபேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பளிச்சுன்னு ஒரு ஃபேஷியல் பண்ண லுக் இருக்கும், நமக்கே தெரியும். இப்போ இந்த ஃபேஷியல் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே நம்ம வந்து ரொம்ப அழகாக இருக்கிறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க. இந்த வீடியோ நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சமையல் வீடியோலையும் பியூட்டி வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.